ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நம்ம சேனலில் இது வரைக்கும் நான் ஒரு வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருக்கேன், விலாக்ஸ் மாதிரி. ஸோ ஒவ்வொரு நேரமும் நான் எடுக்க ட்ரை பண்ணுவேன், பட் அதுக்கான சிச்சுவேஷன் அமையலை. ஸோ இன்றைக்கி வீடியோ எடுத்தாச்சு. மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு காஃபி போட்டு, எனக்கு காஃபி, ஹஸ்பண்ட்க்கு டீ போட்டேன். நாங்கள் 2 பேருமே எந்திரிக்கிறதுக்கு 8:30 ஆயிரும். ஏன்னா அவங்களும் நைட் ஹார்பர் போவாங்க. நானும் லேட் நைட்டில் ஒர்க் பண்ணுறதுனால மார்னிங் லேட்டாக தான் எந்திப்போம். ஃபஸ்ட் காஃபி போட்டு காஃபி குடிச்சிட்டு செடிகளுக்கு எல்லாமே மார்னிங் அண்ட் ஈவினிங் மறக்காமல் நான் தண்ணி ஊற்றிடுவேன். ஏன்னா எனக்கு செடி பற்றி எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. பிகாஸ் நாங்கள் இருந்தது ஃபுல்லாகவே ரெண்டல் ஹவுஸ் தான் அம்மா வீட்டில். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வீடியோஸ் பார்த்து ஒரு ஐடியாவோட பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு தடவை கேட்டை ஒழுங்காக லாக் பண்ணாமல் ஆடு செடியை தின்னுட்டு போயிட்டு, ஸோ அதுவும் கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. பட் தண்ணி ஊற்ற அதுவும் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிட்டு, இன்டோர் பிளான்ட்ஸ் அப்புறம் வெளியே வைக்கிற பிளான்ட்ஸும் அங்கங்கே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு இருக்கேன். மார்னிங் அண்ட் ஈவினிங் மட்டும் எப்போவும் தண்ணி ஊற்றிடுவோம். வெயில் வர ஆரம்பிச்சிட்டு வெக்க டைம் ஸ்டார்ட் ஆகிட்டு. பட் நாங்கள் வால்க்கு மட்டும் டைல்ஸ் ஒட்டவே இல்லை, ஃப்ளோர் மட்டும்தான். அப்படி இருந்துமே எனக்கு ரொம்ப ஹீட்டாக தான் தெரியும். ஸோ நான் எல்லா ஜன்னலுமே ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஈவினிங் டைம் தான் க்ளோஸ் பண்ணுவேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே பண்ணலை, டீ அண்ட் காஃபி மட்டும்தான். ஃபஸ்ட் இன்றைக்கி அர்ஜென்ட் ப்ளவுஸ் எதுவுமே இல்லை, அதனால் வீட்டு வேலை பார்க்கலான்னு சொல்லி இன்றைக்கி பார்த்தாச்சு. ஹேருக்கு 2 டேஸாக ஆயில் வைக்கலை, அதனால் இன்றைக்கி நல்லா குளிர வச்சுட்டேன். ஈவினிங்க்கு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு ஹேராக எடுத்து நல்லா இன்றைக்கி ஆயில் வச்சாச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு துணி வாஷிங் மிஷினில் போட்டு அதை காயையும் வச்சு அதை எடுத்து தந்துடுவாங்க. ஸோ மடித்து வைக்கிற வேலை மட்டும்தான் இருக்கும். இன்றைக்கி எல்லா துணியும் எடுத்து அதையும் நீட்டாக மடித்து அந்தந்த கபோர்ட்ஸில் கிளாத்ஸை வச்சாச்சு. ஸோ எப்போவுமே இந்தளவுக்கு ஃப்ரீயாக இருந்து எனக்கு ஒர்க் பண்ண முடியாது, வீட்டில் உள்ள வேலைகள்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா ப்ளவுஸ் இருக்கும்போது இதுக்கு வீட்டு வேலை பார்க்குற டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ ஃப்ரீயாக இருக்கனால நான் நல்லா பொறுமையாக பார்க்கேன். லாஸ்ட் வீக் ஃபுல்லாக ஒரு ப்ளவுஸ் முடிக்க வேண்டியிருந்துச்சு, அதை நேற்று தான் முடித்து கொடுத்துருந்தோம். ஸோ இது எல்லாமே தைக்கிற வர துணியை தான் நான் அந்த செல்ஃபில் ஃபுல்லாக வச்சுருப்பேன். ஸோ இந்த இடத்துமே கொஞ்சம் நீட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா துணியும் எடுத்து திரும்ப நீட்டாக மடித்து வச்சுட்டு இருந்தேன். எப்போவுமே இதை நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது தான். பட் ஒரு ப்ளவுஸ் தேடும்போது திரும்ப அப்படியே குழம்பிடுது. தென் ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இதில் பாதி எங்களோட கிளாத்தாக தான் இருக்கும். பிகாஸ் அப்பப்போ நாங்கள் எடுத்து என்னோடது ஸ்டிச் பண்ணுறதுக்காக நான் இதில் எடுத்து வச்சுருக்குது. இது பின்னாடி வாசல் உண்டு. இந்த ரூமில் லெஃப்ட் சைடில் சர்ச் இருக்குது, ரைட் சைடில் ப்ரைமரி ஸ்கூல் இருக்குது. இந்த ரூமை யூஸ் பண்ணும்போதெல்லாம் அந்த டோரும் திறந்து வச்சுருவோம். நல்ல காற்று வர நல்லா கூலிங்காக இருக்கும். ஸோ நீட்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. லன்ச்சுக்கு முட்டை குழம்பு தான் ரெடி பண்ணியிருந்தேன். பாயில் பண்ண எக்காக இல்லாமல் உடச்சி ஊற்றுற முட்டை குழம்பு தான் வச்சுருந்தோம். சாதம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் குழம்பு, அப்புறமா பீட்ரூட் பொரியல் பண்ணியிருந்தேன். இந்த வீக் ஃபுல்லாகவே நான்வெஜ்ஜாக தான் அதிகமாக இருந்தது. ஒரு 2 டேஸ் மட்டும்தான் வெஜ் எடுத்திருப்போம். ஒரு நாள் சிக்கன், ஒரு நாள் ஃபிஷ்ஷு, ஒரு நாள் இறால் அப்படிங்கிற மாதிரி போச்சு. இன்றைக்குமே என்ன வைக்கன்னு தெரியல, அதனால் நான் முட்டை குழம்பு தான் பண்ணியிருந்தேன். வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சிட்டேன். வெங்காயம், தக்காளி, மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாமே பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சாச்சு. ப்ரௌனி, கேக்ஸ், கப் கேக்ஸ் எல்லாமே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணுங்கள். அதுக்குள்ள லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க.
வீடுமே ஓரளவு நமக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி செட் ஆகிட்டு, பட் கொஞ்சம் கொஞ்சம் டெக்கர் ஐட்டங்கள் தான் வாங்கலை. அதுவுமே வாங்கி நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது ஒரு விலாகும் நம்ம பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முட்டை குழம்பு எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி, மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு வதக்கிட்டு மசாலாஸ்க்கு வந்து சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சம் குழம்பு மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தேங்காய் கூட சீரகம், மிளகு, முந்திரி பருப்பு போட்டு நல்லா அரைச்சி அதையும் பேஸ்ட்டாக எடுத்துக்கிட்டு அதையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிட்டு கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறமா முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் 4 முட்டை உடச்சி ஊற்றிருந்தேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விலாக்ஸ் அண்ட் மினி விலாக்ஸ் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன், சிச்சுவேஷன் அமையமடிக்கு. பட் இதுக்கப்புறமா ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணணும். நான் பண்ணுறதே வீக்லி ஒன்ஸுங்கிற மாதிரி தான் இருக்குது. நாளைக்கு சண்டே, ஸோ நாளைக்கு ஒரு மினி விலாக் கண்டிப்பாக வரும். ப்ரௌனிஸ் பண்ணுறது எதுவுமே நான் வீடியோஸாக எடுக்கலை. பட் ஏன்னா அது வந்து ஒரு பதட்டத்துலேயே பண்ண மாதிரியே இருக்கும், ஃப்ரீயாக இருந்து பண்ணுற மாதிரி இருக்காது. டக்கு டக்குன்னு பண்ணிவிட்டு நீட்டாக ஒதுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸ்லோவாக பண்ணுறதா இருந்தால் வீடியோஸ் எடுக்கிறதுக்கும் டைம் ஆகும், தென் வந்து அதை க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்கும் லேட் ஆயிருங்கிறனால டக்கு டக்குன்னு 1 ஹவர்லேயே முடிக்கிற மாதிரி நான் ரெடி பண்ணிடுவேன். அதனால தான் அது வந்து வீடியோஸாக எடுக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த மாதிரி விலாக் போடலாங்கிறதும் கமெண்ட் பண்ணுங்கள். ஹோப் யூ ஆல் என்ஜாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.